அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தலைப்பு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பயோஃப்ளாக் முறையில் விரால் மீன் வளர்ப்பு பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி பயோஃப்ளாக் தொட்டிகளை அமைச்சு அதில் எப்படி விரால் மீன் நம்ம விட்டு வளர்த்து அது எந்த முறையில் நம்ம தீவனத்துக்கு பழக்கப்படுத்தி நம்ம விற்பனை பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ தீவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அனைத்து விதமான மீன்களுக்கும் தீவனம் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அதில் மீன் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான மீன்களுக்கு தீவனம் இருக்குது. ஒன்று கெண்டை மீனுங்க, ஐஎம்சி வெரைட்டின்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா இந்த கெண்டை மீன்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன மீன்களுக்குன்னு தனி தீவனம் இருக்குது. ஜிலேபி மீன், ரூப்ஸ் வந்து இதுக்கு தனி தீவனம் இருக்குது. அதுபோல் விராலுக்குன்னு பார்த்திங்கன்னா தனி விதமான தீவனம் இருக்குது. அந்த மாதிரி தீவனத்தை போடும்போது தான் பார்த்திங்கன்னா விரால் மீன்கள் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா கெண்டை மீன்கள் தீவனம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி விரால் மீன்கள் தீவனத்தை அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடாது. நம்ம என்ன பண்ணணும்னா நாட்டு விரால் மீனுங்களை தீவனத்துக்கு பழக்கப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏரிங்கள்லேருந்து விரால் குட்டிங்களை நம்ம பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல் தீவனத்துக்கு பழக்கப்படுத்தணும். அதுபோல் ஏரியில் பிடிக்கப்பட்ட விரால் குட்டிங்களை அவ்வளோ சீக்கிரம் எளிதாக வளர்த்துற முடியாது, தீவனத்துக்கு பழக்கப்படுத்திட முடியாது. அதுக்கு சில வரைமுறைகளாக இருக்குது. அதெல்லாம் பண்ண பிறகு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் தீவனத்துக்கு பழக்கப்படுத்தி மீன்களை வளர்க்க முடியும். அதுபோல் ஏரியிலேருந்து பிடிக்கப்பட்ட எல்லா விரால் குட்டியும் நீங்கள் உயிரோடு வளர்த்துறவும் முடியாது, எல்லாத்துக்கும் தீவனத்துக்கு பழக்கப்படுத்திடவும் முடியாது. ஒரு 1000 விரால் குட்டி பிடிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதில் ஒரு 500 to 600 மீன் தான் உங்களுக்கு வந்து தீவனத்துக்கு பழக்கமும் படுத்தும், உயிர்ப்பும் நம்மளுக்கு நிற்கும். போடுற எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உயிர்ப்பாகவும் இருக்காது, வளர்ந்துடவும் செய்யாது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பயோஃப்ளாக் தொட்டிங்களும் அமைச்சு கொடுக்குறோம். அந்த தொட்டிங்களுக்கு விரால் மீன்களை எப்படி வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம். முதல்ல ஏரிங்கிலேருந்து பிடிக்கப்பட்ட விரால்களை நேரடியாக நேரடியாக வந்து தொட்டிங்களில் விட்டு பயோஃப்ளாக் தொட்டியில் விட்டு நீங்கள் வளர்த்துற முடியாது, தீவனத்துக்கும் பழக்கிட முடியாது. முதல்ல ஒரு சின்ன அளவில் பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் தொட்டிங்களோ இல்லை ஒரு தார்பாலின் தொட்டிங்களோ இல்லை ஒரு சின்ன குட்டைங்களையோ வச்சு நம்ம வந்து மீன் குட்டிங்களை அதில் விட்டு தான் வந்து தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் பழக்கப்படுத்தணும். எடுத்த உடனே அதுக்கு தீவனமும் எடுத்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதோடைய இப்போ மீன்கள்லாம் அரைச்சி அது சின்ன சின்ன புழுக்கள்லாம் நம்ம கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் தீவனம் போட்டு அதை கொஞ்சம் பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் பயோஃப்ளாக்லேயே நீங்கள் வந்து மாற்றணும். அதுபோல் தீவனத்துக்கு பழக்கப்படுத்துகிற விரால் குட்டிங்களை நேரடியாக நீங்கள் வந்து குட்டைங்களையோ இல்லை தொட்டிங்களையோ விடாமல் இது போல் ஒரு ஆப்பா செட்டப் வந்து நம்ம வந்து இப்போ வந்து புதுசாக வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப்பா செட்டப்புங்களை மீன் குட்டிங்களை விட்டு தீவனத்துக்கு பழக்கப்படுத்தி இதில் சிறுசு பெருசு அப்படின்னு பிரித்து அதுங்களுக்கு தீவனத்தை கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் வந்து வளர்ப்பு முறையை நம்ம வந்து தொடங்கலாம். அதுபோல் சிறிய மீன்கள் பெரிய மீன்கள் அப்படின்னு பிரிக்கும்போது நம்மளுக்கு அதுக்கான தீவனத்தை வந்து நம்ம வந்து பிரித்து கொடுக்குறோம். இதனால் பார்த்திங்கன்னா மீனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா சரிவிகிதமாக இருக்கும். இல்லை நம்ம ஒரே தொட்டிலே மீனை விட்டு ஒரே முறையாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்னியவனாக இருக்கும். இதனால் வந்து விற்பனை பண்ணும்போது நம்மளுக்கு தான் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம தொட்டிங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொட்டி சின்ன தொட்டி நம்ம பிரித்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மீன் வளர்ப்பு பண்ணுறது வந்து சிறந்ததாக இருக்கும். அதுபோல் தொட்டி இல்லாதவங்க வந்து அந்த ஆப்பான்னு சொன்ன ஒரு செட்டப்பை வந்து நம்ம வாங்கி அதனால் நம்ம மீன் குட்டிங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் அதிலேயே இப்போ நாங்கள் பயோஃப்ளாக் என்ன பண்ணோன்னா அந்த பயோஃப்ளாக்லேயே வந்து மீன் குட்டிங்களை மொத்தமாக பிடிச்சி பெருசு சிறுசுன்னு பிரிக்கிறோம். ஆப்பாவில் சின்ன மீன்களையும் தொட்டிங்களில் பெரிய மீனையும் விடுறோம், இல்லை பெரிய மீனை ஆப்பாவில் வச்சுட்டு சின்ன மீனில் தொட்டியில் விடுறோம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 விதமான மீனில் பிரிச்சிட முடியுது. பிரித்து அதுக்கு தீவனமும் நம்ம வந்து இப்போ சரிவிகிதமாக கொடுக்க முடியுது. பெருசுக்கு தேவையான தீவனத்தை பெருசுக்கும் சிறுசுக்கு தேவையான தீவனத்தை சிறுசுக்கும் கொடுக்கும்போது இது வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுபோல் விரால் மீன்களை பார்த்திங்கன்னா மற்ற மீன் இனம் போல் எளிமையான முறையில் வளர்க்க முடியாது. இதுக்கு என்ன தேவைன்னு நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோடைய நிலை வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரே விதமான தண்ணியில் வந்து நம்ம அதை வளர்க்க முடியாது. இந்த மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு அனைத்துண்ணி. அனைத்து விதமான மீன்களும் இது வந்து அடித்து சாப்பிட்ற மீன், தன்னுடைய இனத்தையும் இதுங்க அடித்து சாப்பிடும். அதனால் வந்து இதுங்களுக்கு எந்த முறையில் தீவனத்தை பழக்கி அதுங்களுக்கு எப்படி பயோஃப்ளாக் வளர்க்கணுன்றது ஒரு செட்டப் இருக்குங்க. அதுபோல் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் பயோஃப்ளாக் முறையில் நீங்கள் வளர்க்க முடியும். அதுபோல் தீவன மேலாண்மைன்றது ரொம்ப முக்கியமானது. பயோஃப்ளாக்கில் நீங்கள் தீவனத்துக்கு பழக்கப்படுத்திக்கணும் போது அதுக்கு பார்த்திங்கன்னா மிக சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து மீன்கள் வளர ஆரம்பிச்சிடும். ஏரிங்கெல்லாம் சொல்லுவாங்க 1 வருஷம் ஆகும் 10 மாதம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் பயோஃப்ளாக் முறையில் நீங்கள் தீவனத்துக்கு பழக்கப்படுத்திக்கணும் போது ரொம்ப வேகமாக உங்களுக்கு வந்து மீன் வளர ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற போல் மீன் வளர்த்த பிறகு விற்பனை வாய்ப்பை நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட கொடுக்காம நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களால் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். இது போல் மீன் வளர்ப்பு சம்மந்தமான தகவல்களை தொடர்ந்து பெற நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்.